ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. ब्रह्मन् तथापि पृच्छामो धर्मान् भागवतां स्तव यान् श्रुत्वा श्रद्धया मर्त्यो मुच्यते सर्वतो भयात्. வசுதேவர் நாரத மகரிஷியிடத்திலே அழகான ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருள் தான் பாகவத தர்மம். அதை எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் ஸ்ரத்தையா, முழு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். அறிந்து கொள்வதிலே ஆர்வம் உடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் என்பது ஆராய்ச்சிக்கு பிறகு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு. மர்த்திய லோகம், மரண ஜனனம் நிறைந்த, சோகமும் மோகமும் பயமும் கூடியிருக்கக்கூடிய இந்த லோகம் ஒரு காலத்திலும் நமக்கு நிறைவை கொடுக்காது. எல்லா இடத்திலும் இருந்தும் ஒரே ஒரு அனுபவம் தான் நமக்கு வரும். அது என்னவென்றால் சர்வதோஹோ பயா. எல்லாவற்றிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் பயம் மட்டுமே. அதிலிருந்து முச்சியதே, நாங்கள் விடுபட ஆசைப்படுகிறோம். சர்வதோ பயாத் முச்சியதே, இதுதான் பலன். இந்த பாகவத தர்மம் என்பது விஷயம், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் சர்வதோ பயா, மரண பயத்திலிருந்து ஜீவன் விடுதலை அடைவான். இதன் மூலமாக விஷயம் என்ன? பாகவத தர்மம். பாகவத தர்மத்தை ஒருவன் முறையாக செவிமடுத்தானேயானால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம்
மரண பயத்திலிருந்தும் மரணத்திலுமிருந்தும் ஜனனத்திலுமிருந்தும் அவனுக்கு முழுமையான விடுதலையானது கிடைக்கிறது. தேவ ஆராதனையினாலே அவைகள் கிடைப்பதில்லை. தேவ ஆராதனையிலே கர்மங்கள் இருந்தால்தான் தேவ ஆராதனை. நாம் செய்யவில்லை என்றால் தேவர்கள் நமக்கு எதையும் கொடுப்பதில்லை. ஆனால் பகவானை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டால், அடைந்து விட்டால், அவன் சர்வதோபயாத் முச்சதே, அனைத்து பயத்திலும் இருந்தும், சம்சார பயத்திலிருந்து இவனுக்கு விடுதலையானது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஞானத்தை உங்களிடமிருந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பாகவத தர்மம், இதுதான் இந்த 11வது ஸ்கந்தத்தினுடைய சாரம். காலையிலே பார்த்தோம் அல்லவா, முக்திஹி, வீடு பேறு. எதிலிருந்து விடுதலை? இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. சம்சாரம்னா என்னடான்னா, மனதினுடைய நிலைதான் சம்சாரம் அப்படின்னு சொல்றாங்க. சம்சாரம்னா என்னது? மனதினுடைய நிலை. என்னுடைய மனம் அது இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து அது சம்சாரத்தில் இருக்கின்றதா அல்லது சொர்க்கத்தில் இருக்கின்றதா அல்லது மோட்சத்தில் இருக்கின்றதா, என்னுடைய மனதை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும். மனதனுடைய நிலைதான் சம்சாரம். மனதனுடைய நிலை என்னது? விருத்தி. மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தினுடைய நிலை பொறுத்துத்தான் சம்சாரமா சம்சாரம் இல்லா தன்மையா. சம்சாரம் அப்படின்னு சொன்னாலே எது ஒன்று நமக்கு நன்மையவே கொடுக்காதோ அந்த அசாரத்தை மனம் சதா எண்ணிக்கொண்டே இருப்பதுதான் சம்சாரம். அதிலிருந்து நம்ம விடுவிப்பதற்காக வசுதேவர் நாரத மகர்ஷியை கேட்கிறார், பாகவத தர்மம் ஸ்ரத்தையா பிரிச்சாமா, உங்களிடத்தில் நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம், நீங்கள் எங்களுக்கு இதை சொல்ல வேண்டும். இதை சொல்லிட்டு அவர் சொல்றார், நான் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்து விட்டேன், எப்படி வாழ வேண்டும், பகவானுடைய மாயையினாலே மோகம் கொண்ட நான் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை வேண்டினேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நன்றாக இருக்கும் என்று வேண்டினேன். தெய்வ மாயையின் காரணத்தினாலே அதற்காக இறைவனை நான் பிரார்த்தித்தேனே தவிர எல்லையே இல்லாத, எல்லைக்கு என்னை உட்படுத்தாத, மோட்சத்தை மட்டுமே தன்னுடைய சொரூபமாக கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நான் வேண்டவே இல்லை. அவருக்காக அவரை நான் வேண்டவில்லை. அவரிடத்திலே போய் நான் முடிவுறக்கூடிய அல்பமாக இருக்கக்கூடிய பந்தத்தை கொடுக்கக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடிய, மோகத்திலே தள்ளக்கூடிய பொருளை வேண்டி கேட்டேனே தவிர, அதற்காக பூஜை செய்தேனே தவிர நான் மோட்சத்திற்காக பூஜை செய்யவே இல்லையே. அப்பூஜையாம் ந மோக்ஷாயே, மோக்ஷாயே ந மோக்ஷாய, மோட்சத்தை வேண்டி அப்பூஜையா நான் இறைவா உன்னை பூஜை செய்தேன். எதற்குடான்னா மோட்சத்திற்காக அல்ல, முடிவுறக்கூடிய
அழியக்கூடிய பிள்ளையை வேண்டி நான் பூஜை செய்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு தேவை அனந்தம் முக்திதம், எல்லைக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உண்மை நான் வேண்டுகிறேன். பகவானை வேண்ட வேண்டும். அதற்கு எனக்கு பாகவத தர்மம் தேவைப்படுகிறது. அதற்கு நீங்கள் எனக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் செய்ய வேண்டும். இதுதான் வசுதேவருடைய பிரார்த்தனை நாரத மகர்ஷியிடத்திலே. பாகவத தர்மம் அப்படின்னா என்னது? பகவானை பற்றின முழுமையான விஷயங்கள் அதிலே வந்துவிடும். பகவானை பற்றின முழுமையான விஷயங்கள் பாகவத தர்மத்திலே சொல்லப்பட்டு விடுகிறது. பக்தனுடைய முழுமையான லட்சணங்கள் பாகவத தர்மத்திலே வந்து விடுகிறது. பக்தனுடைய முழுமையான லட்சணங்கள் பாகவத தர்மத்திலே வந்து விடுகிறது. பக்தன் யாரு? எத்தனை விதமான பக்தர்கள்? அவர்கள் செய்யக்கூடிய பக்தியின் முறை எப்படி இருக்கும்? எந்த பக்தி சிறந்த பக்தி? எந்த குணம் இருந்தால் எப்படி அவர்கள் பக்தி செய்வார்கள்? எந்த பக்தியினாலே ஒருவன் மேன்மை அடைவது இல்லை? எந்த பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான்? இதெல்லாம் அப்போ பகவானை பற்றின முழு விஷயம் பாகவத தர்மம். பக்தனை பற்றின முழுமையான விஷயம் பாகவத தர்மம். பக்தியை பற்றின முழுமையான விஷயம் பாகவத தர்மம். பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலே பக்தி என்பது சாதனம் என்றால் அந்த சாதனத்தை பற்றி, பக்தி சாதனத்தை பற்றியும் சொல்லியாக. எது பக்தி? பக்தியினுடைய தர்மம் என்ன? இது மூன்றாவது. பகவானை பற்றின, பக்தனை பற்றின, பக்தியை பற்றின. பக்தியினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அது பாகவத தர்மம். பக்தியினால் கிடைக்கக்கூடிய மேன்மை, பலன், அது பாகவத தர்மத்திலே வருகிறது. பக்தியினாலே பகவானை அறிந்து கொண்ட பக்தன் இந்த உலகத்திலே எப்படி இருப்பான்? அதுவும் பாகவத தர்மத்திலே வருகிறது. பக்தன் பகவானை அறிந்து கொண்டதற்கு பிறகு எப்படி இந்த உலகத்திலே இருப்பான்? அந்த லட்சணமும் சொல்லப்படுகிறது. பக்திக்கு எது தடையோ, பக்தனுக்கு எது தடையோ அந்த தடைகளையும் நீக்குவதற்குண்டான விஷயமும் சொல்லப்படுகிறது. அதோட ரொம்ப முக்கியம் என்னவென்றால், ஒவ்வொரு யுகத்திலும் பக்தியானது எப்படி இருந்திருக்கிறது? சத்தியுகத்திலே பக்தி எப்படி இருந்தது? திரேதாயுகத்திலே பக்தி எப்படி இருந்தது? துவாபர யுகத்திலே பக்தி எப்படி இருந்தது? கலியுகத்திலே பக்தி எப்படி இருக்கிறது, இருக்கும்? இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் பகவான், பக்தன், பக்தி, நன்மை, பக்தனுடைய அந்த உண்மையை உணர்ந்தவனுடைய லட்சணம், பக்திக்கு ஏற்படக்கூடிய தடைகள், ஏழாவது எத்தனை விதமான பக்தி, ஒவ்வொரு யுகத்திலும் பக்தியானது எப்படி இருக்கிறது? கலியுகத்திலே பக்தி எப்படி இருக்கிறது? இவைகள் எல்லாம் முழுமையாக பாகவத தர்மம் என்று சொல்லப்படுகிறது. நாரத மகரிஷி வசுதேவரை முன்னிட்டு கொண்டு
நமக்காக இந்த 7 விஷயங்களை எடுத்துக்கிறார். பக்தனை பற்றியும் பக்தியை பற்றியும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானை நினைப்பதற்கு, முழுமையாக நினைப்பதற்கு, பாகவத தர்மத்தை முழுமையாக மறுபடியும் நினைத்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்களே, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்று சொல்லிவிட்டு, இதே விஷயமானது முன்பு ஒரு இடத்திலே நடந்திருக்கிறது. அந்த இடத்திலே நடந்ததை அப்படியே உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இதே மாதிரியான விஷயமானது முன்பு கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்திற்கு பதில் கொடுத்தவர்கள் என்ன கொடுத்தார்களோ அப்படியே உங்களிடத்திலே நான் கொடுத்து விடுகிறேன். இதுதான் பாகவத தர்மம் என்று சொல்லிவிட்டு, ரிஷபதேவருடைய புத்திரர்கள், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரிஷபதேவரை பற்றி பார்த்தோம். அவருடைய பையன்தான் பரதன், ஜடபரதன் பார்த்தோம். அவருக்கு 100 பிள்ளைகள் என்றெல்லாம் பார்த்தோம். அதுல ரிஷபதேவருடைய குழந்தைகள், அவர்கள 9 குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 9 குழந்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அந்த 9 பேரும் அப்படியே சுற்றி கொண்டு, உலகத்தை எல்லாம் சுற்றி கொண்டு வருகிறார்களாம். கவி, ஹரி, அந்தரிக்ஷன், பிரபுத்தா, பிப்பலாயனஹா, ஆவிர், பிப்பலாயன ஆவிர் ஹோத்ரஹா, அதத்ருமிலஹா, சமசஹா, கரபாஜனஹா, நவமஹாபாகாஹா, வாதரசானாஹா, இப்படி 9 விதமான குழந்தைகள் விதவிதமான க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய்விட்டு நிமிஷ் சக்கரவர்த்தியானவர் யாகம் செய்யக்கூடிய, சத்திர யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறார். இந்த 9 பேரும் நிமிஷ் சக்கரவர்த்தியினுடைய சத்திர யாகத்திற்கு வருகிறார்கள். இவர்கள் வந்துவிட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு, பகவானுடைய பக்தர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் என்று தெரிந்து கொண்டு, அவர்கள் எல்லோரையும் முறையாக வரவேற்று பாத சேவனம் செய்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஆசனங்கள் கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறார். அவர்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நிமிஷ் சக்கரவர்த்தி இந்த 9 பேரிடத்திலே நடத்திய அழகான ஒரு உரையாடல் இங்கே நமக்கு 9 பேரும் பாகவத தர்மத்தை பற்றி முழுமையாக நிமிஷ் சக்கரவர்த்திக்கு சொல்ல, அதுவே வசுதேவருக்கு நாரத மகர்ஷி சொன்ன செய்தியாக மாறுகிறது. நிமிஷ் சக்கரவர்த்தி கேட்கிறார், சாதுக்களுடைய சங்கம் இந்த உலகத்திலே கிடைப்பது ரொம்ப ரொம்ப துர்லபம். அப்படி அது கிடைத்து விட்டது என்றால் அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அப்பேற்பட்ட நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கிறீர்கள். ஆகையினாலே உங்களிடத்திலே நாங்கள் தர்மான் பாகவதான் ப்ரூத யதேன ஸ்ருதயே க்ஷமம் யைஹி பிரசன்ன பிரபன்னாய தாஸ்யத்யாத்மானமப்யஜஹ. யைஹி அஜஹா பிரபன்னாயே. யார் ஒருவர்
பக்தனுக்கு தன்னையே கொடுக்கிறாரோ, எந்த ஒன்றின் மூலமாக எந்த ஒன்றை செய்வதனாலே பக்தனுக்கு தன்னையே பகவான் கொடுக்கிறாரோ, அப்பேற்பட்ட பாகவதான் தர்மான், பாகவத தர்மத்தை பற்றி நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம். நகா ஸ்ருதயே க்ஷமம் யதி ப்ரூதா, நாங்கள் அந்த பாகவத தர்மத்தை பற்றி கேட்க ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். இது நமக்கு ஒரு அழகான விஷயமானது கிடைக்கிறது, முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கிறது. என்னவென்றால், பெரியவர்களிடத்திலே குணத்தால், வயதால், அறிவால், அனுபவத்தால் உயர்ந்து இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் போகின்ற நேரத்திலே அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால், அது ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நாள் முழுக்க இருந்தாலும் சரி, நமக்கு அவர்களோடு இருப்பதற்கு, பழகுவதற்கு, பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்முடைய வாக்கை நாம் மூடிக்கொள்ளுதல், அல்லது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை ஒரு பிரஷ்னமாக, ஒரு கேள்வியாக வைத்துவிட்டு அதன் பிறகு நான் என்னுடைய வாக்கை மூடிக்கொள்ளுதல், 2 காதுகளையும் கவனமாக திறந்து வைத்தல். இந்த மாதிரி குணத்திலே, அறிவிலே, வயதிலே, அனுபவத்திலே, பதவியிலே, எல்லா வகையிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அது நம்ம கூட வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது குருமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே நாம் போகின்ற நேரத்திலே நம்முடைய 2 காதுகளும் திறந்து இருத்தல், கேட்கக்கூடிய தகுதியுடன் இருத்தல், விருப்பத்துடன் இருத்தல், தூய்மையுடன் இருத்தல், பக்தியுடன் இருத்தல், ஸ்ரத்தையுடன் இருத்தல். அங்கே நான் பேசுதல் என்பது இல்லாமை, அவர்களை பேச வைத்து அதன் மூலமாக நிறைய விஷயங்களை நாம் திரட்டுவதன் மூலமாக நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையானது நீங்குவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அங்கே இந்த மாதிரியா இப்ப நாம் சொன்ன இந்த மாதிரியான இடத்துக்கு போனதற்கு பிறகு நாம் பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலிருந்து நமக்கு தேவையான எந்த ஒரு செய்தியும் வராது, எந்த ஒரு உயர்வான விஷயமும் வராது. நாம் எப்படி இருக்கிறோமோ அதற்கேற்ப அவர்கள் நம்மிடம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு இழப்பும் இல்லை, ஆனால் நமக்கு தான் பெரும் இழப்பு. இப்ப நாம நினைச்சுப்போம், நம்மோட சேர்ந்து அவரும் பேசிக்கொண்டிருக்கிறார், அவருக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளவுதான் போல இருக்கிறது, இவர்கிட்ட பேச என்ன இருக்கிறது, இவர்கிட்ட கேட்க என்ன இருக்கிறது, நாம திரும்பிடுவோம். அவர் நம்முடன் நம்முடைய நிலைக்கு ஏற்ப பேசிக்கொண்டிருப்பார். அதனால் நாம் என்ன முடிவுக்கு வந்துடுறோம், இவருக்கு இவ்வளவுதான் சரியும். எப்பொழுது நாம் அவர்களை சிந்திக்க தூண்டுகின்றோமோ அப்பொழுது நமக்கு அது அறிவாக, நிறைய விஷயங்களாக, நிறைய செய்திகளாக, புதிதான நிறைய செய்திகளாக நமக்கு வந்து சேர்க்கிறது. ஒருவேளை நானே பேசிக்கொண்டிருந்தால் இழப்பு எனக்கு. இவர்கள் எந்த மனோநிலையிலே இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
அதற்கேற்ப இவர்களிடத்திலே பழகிக் கொள்வார். அதனால்தான் புத்தருடைய சகோதரர் புத்தரோடையே பிரயாணம் செஞ்சாராம். ஒரு நாள் கூட புத்தரிடத்திலே போய் எனக்கு அறிவை கொடு என்று கேட்கவில்லையா. இவனுக்கு என்ன தெரியும்? இவனை எல்லோரும் பார்க்க வருகிறார்கள் போகிறார்கள், இவனுக்கு என்ன தெரியும்? இவன் என் கூட பிறந்தவன், என்னுடைய தம்பி தானே, இவனுக்கு என்ன தெரியுங்கிற அந்த உணர்வு தான் அவருக்கு இருந்தது. தம்பியாக கூட பிறந்தவனாக பாவித்தாரே தவிர குருவாகவோ அறிவு படைத்தவராகவோ ஒரு பெரிய தபஸ்வியாகவோ அவரை பார்க்க விருப்பம் இல்லை. அதனால அவருக்கு எப்படி இவரிடத்திலே வந்தாரோ அதே போலவே அவர் இருக்கார் கடைசி காலம் வரை. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வரக்கூடிய மாணவர்கள் அறியாமையோடு வருகிறார்கள். வெளியில போகும்போது அறிவுடன் பெரிய தபஸ்வியாக ஞானியாக போகிறார்கள். இவருக்கு ஒரு கடைசி காலம் நெருங்க இவருக்கு எண்ணம் வருகிறது, நான் இப்படியே இருக்கிறேனே, வந்தவர்கள் எல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்களே, பெரிய ஞானிகளாக போகிறார்களே, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேனே, எனக்கு மட்டும் இவன் ஞானத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறானே, இது என்ன ஓர வஞ்சனைன்ட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறார், புத்தர்கிட்ட போய் கேட்கிறார். எனக்கு மட்டும் ஏன் நீ அறிவு கொடுக்கவில்லை? கேட்கலையே, நீ கேட்கலையே, நீ என்னை உன்னுடைய கூட பிறந்தவனாகத்தான் பார்த்தாயே தவிர நீ என்னை ஞானம் உடையவனாக குருவாக பார்க்கவில்லையே, நீ மாணவனாக வருவதற்கு தயாராக இல்லையே. இப்போ ஞானம் பிறத்தல் என்பது குருவும் மாணவனும் ஒருவருக்கு ஒருவர் அன்பினால் உராய்கின்ற நேரத்திலே. ஞானம் பிறக்க உபனிஷத்து மாதிரிதான் சொல்லி நம்ம பார்த்தோம். தைத்திரிய உபனிஷத்துல ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவா சுத்தர ரூபம் ஞான சந்தி. ஞானம் பிறக்கிறதா, மாணவனும் குருவும் ஒன்று சேர்ந்தால் ஞானம் பிறக்கிறது. ஞானம் பிறக்கணும்னா மாணவனாக என்னை நான் வரித்தல், குருவிடத்திலே போய் என்னை ஒப்படைத்தல், செவிமடுத்தல். அதனுடைய லாபம் என்ன? மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய தாபம், சம்சார தாபம் முழுமையாக நீங்கி போகிறது. அதுதான் முக்கியம். உறவாடுதல், வகுப்புக்கு போய் சேருதல், கேட்டல் முக்கியம் அல்ல. கடைசியில எனக்கு இந்த அறிவுனால என்னடா வரணும்டான்னா சம்சய நாசம் ஏற்பட வேண்டும், விபரீத நாசம் ஏற்பட வேண்டும், கர்ம வினை நாசம் ஏற்பட வேண்டும், ஞான பிராப்தி ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நமக்குள்ள ஏற்பட வேண்டிய விஷயங்கள். நாங்கள் உங்களிடத்திலே எங்களை ஒப்படைத்து விட்டோம் சுவாமி, எங்களுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று இந்த 9 பேரிடத்திலும் நிமிச்சக்கரவர்த்தியானவர் விஷயத்தை சொல்ல, முதல் மாணவனாக கவி என்று சொல்லக்கூடியவர் பேச ஆரம்பிக்கிறார். கவி நிமிச்சக்கரவர்த்திக்கு கொடுத்த விஷயமானது இங்கே நமக்கு பாகவத தர்மத்தினுடைய முதல் தர்மமாக வருகிறது. இவர் சொல்றார், ஏவை பகவதோ புரோக்தா உபாயாஹி ஆத்மலப்தயே அஞ்சஹா பும்சாம் அவிதுஷாம் வித்தி பாகவதான் ஹிதான். அவிதுஷாம் பும்சாம், விது அவிது, விது என்றாலே அறிவு, விதுஷாம் அறிவு உடையவன், அவிதுஷாம் அறிவு இல்லாதவன், கிஞ்சித்தளவும் அறிவே இல்லை, எதை பற்றின அறிவும் இல்லை. அவிதுஷாம் பும்சாம், அறிவு இல்லாத மனிதர்களுக்கும் கூட அறிவே இல்லை.
எந்த அறிவும் இல்லை, அடிப்படையாக எந்த அறிவும் இல்லை. அப்பேற்பட்ட மனிதனுக்கு கூட பகவான் என்ன பண்றாராம், அஞ்சசகா ஹி ஆத்மலப்தயே. அப்பேற்பட்ட அந்த அறிவில்லாத மனிதனுக்கும் கூட அஞ்சசகா கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், ஆத்மலப்தயே பகவதாவை ஏ உபாயாக. பகவான் என்ன பண்றாராம், தன்னை அடைவதற்கு உண்டான உபாயத்தை பகவான் சொல்றார். பகவானாலேயே இந்த உபாயம் கொடுக்கப்பட்டிருக்கான். இப்போ இவர் பாருங்கள், நான் சொல்றேன்னு சொல்றேன் கேளுன்னு சொல்லல. நீ கேட்ட கேள்விக்கு உண்டான இந்த பாகவத தர்மம் பகவானாலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? விதுஷா பும்சாம். அறிவே இல்லாத சாமான்யமான மனிதர்களுக்கும் கூட வெகு சீக்கிரத்திலே சிரமம் இல்லாமல் தன்னை அடைவதற்கு உண்டான உபாயம் என்னவோ பகவதாவை ஏ உபாயாக புரோக்தாக. என்னை அடைவதற்கு உண்டான, பகவானை அடைவதற்கு உண்டான உபாயமானது இங்கே கூறப்பட்டுள்ளது. அதுதான் தான்ஹி பாகவதான் தர்மான் வித்தி. அதுதான் பாகவத தர்மம் என்று தெரிந்து கொள். பாகவத தர்மம் என்பது என்னது? பகவானை அடைவதற்கு உண்டான, சுலபமாக பகவானை அடைவதற்கு உண்டான உபாயம்தான் பாகவத தர்மம். அப்ப இங்க பாகவத தர்மம் பகவானாலேயே சொல்லப்பட்ட அந்த உபாயத்தை இங்க ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். இத சொன்ன உடனே இந்த பாகவத தர்மத்தை பின்பற்றுவதனால என்ன பிரயோஜனம், அது தெரிஞ்சாதான் நம்ம கேட்கலாமா வேண்டாமான்னு தோணும். நீங்கள் பாகவத தர்மத்தை பகவான் சொன்னார்னு எங்கள்கிட்ட சொல்லுகிறீர்கள், நாங்களும் கேட்க ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த பாகவத தர்மத்தை நாங்கள் வாழ்க்கையில பின்பற்றுறதுனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம், அது தெரிஞ்சாதான் நாங்க இந்த பாகவத தர்மத்தை பின்பற்றலாமா வேண்டாமான்னு முடிவுக்கு வரணும். நீங்க வாட்டில் பாகவத தர்மம் சுலபமானது பகவான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போனா எங்களுக்கு அதனால எந்த லாபமுமே இல்லை என்றால் எதற்கு நாங்க அதை பின்பற்றணும் தேவையில்லாம. யானாஸ்தாய நரோ ராஜன் ந பிரமாத்யேத கர்ஹிசித் தாவன் நிமீல்யவா நேத்ரே நஸ்கலேன பதேதிஹ. இந்த பாகவத தர்மத்தை யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறான், அப்பேற்பட்டவனுக்கு முதல் நன்மையை சொல்றார். கர்ஹிசித், ஒரு பொழுதும் ஒரு காலத்திலும் அவனுக்கு என்ன வராதாம், இந்த உலகத்திலே ந பிரமாத்யேத, இந்த பாகவத தர்மத்தை ஒரு பொழுதாவது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றினான், அவனுக்கு பிரமாத்யேத ந பிரமாத்யேத, அவனுக்கு எந்த இடையூறுகளும் வருவது இல்லை. இடையூறுகள் அவனை ஒரு காலத்திலும் கெடுப்பது இல்லை. இடையூறுகளினாலே அவன் தடைபட்டு நிற்பது இல்லை. அந்த பாகவத தர்மம் எல்லா இடையூறுகளிலும் இருந்தும் அவனை விடுவிக்கிறது. நாம என்னெல்லாம் இடையூறு சொல்லுவோம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். உடலினால் வரக்கூடிய தடை, மனதினால் வரக்கூடிய தடை, அறிவினால் வாசனையினால் வரக்கூடிய தடை, இந்த 3 தடைகளிலும் இருந்தும் இடையூறுகளில் இருந்தும் இவன் கஷ்டப்படுவானா என்றால் இந்த 3 விதமான இடையூறுகளிலும் இருந்தும் இவன் கெடுக்கப்படுவது இல்லை, தடைப்படுவது இல்லை. இவனை அது தடுக்காது. நல்ல உதாரணம்
ஆஞ்சநேயமூர்த்தி ஸ்ரீராமரை ஆக்ஞையை எடுத்துக்கொண்டு சீதா பிராட்டியாரை பார்க்க வேண்டும் என்று வந்தபோது எல்லா இடையூறுகளும் விலகி கொண்டதாம். ஏன்? ஒரே காரணம்தான், பகவானுடைய பக்தன், அவ்வளவுதான். இப்ப நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பக்தி செய்யணும்னா முதல்ல இடையூறுகள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும், அப்புறம் நான் பக்தி பண்றேன்னு சொல்ல வரும். இங்க என்ன சொல்றார்? பாகவத தர்மத்தை ஒருவன் இந்த இந்த உபாயங்களை எல்லாம் பின்பற்றினானேயானால் எல்லா இடையூறுகளும் அவனை விட்டு விலகி போகிறது, அவனை தொடுவது இல்லை. இப்போ இந்த பாகவத தர்மத்தை என்னால முழுமையாக பின்பற்ற முடியவில்லையே, ஏதோ ஒன்றென்று தானே பின்பற்றுகின்றேன். பாகவத தர்மத்துல ஏதோ சொல்லப்பட்டிருக்கு, அதுல எனக்கு தெரிஞ்ச, எனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய தர்மத்தை நான் கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்றுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நான் வாழ்கிறேன் அப்படின்னா, அந்த பாகவத தர்மமானது என்னை காப்பாற்றுமா? இந்த சம்சார சாகரத்திலிருந்து என்னை உத்தாரணம் செய்யுமா அப்படின்னா, அதையும் சொல்றார். நேத்ரே நிமில்ய தாவானபி நஷ்கலேத். இதுல ஏதோ ஒரு சில தர்மங்களை மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு ஒருவன் தர்மங்களை, எல்லா தர்மங்களையும் பின்பற்ற முடியாமல் ஏதாவது ஒன்று தர்மங்களை பின்பற்றி கொண்டு சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு காரியம் செய்கிறான் என்றால், அப்பேற்பட்டவன் நஷ்கலேத், எல்லா பாபங்களிலும் இருந்தும் அவன் விடுபடுகிறான். அவனை பாபங்கள் தொடுவது கிடையாது. அவனை பாபங்கள் தொடுவது இல்லை. அப்போ இந்த பாகவத தர்மமானது இவனுக்கு என்ன செய்கின்றதாம்? பயனை முழுமையாக கொடுக்கின்றது, பயனை கொடுக்காமல் இருப்பது இல்லை. மோட்ச பலனை கொடுக்காமல் இருப்பது இல்லை. இந்த பாகவத தர்மத்தை யார் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறிதளவேனும் பின்பற்றுகின்றார்களோ, அறிவு ஒன்றும் அவசியம் இல்லை இந்த இடத்துல, சிறிதளவேனும் யார் ஒருத்தர் இந்த பாகவத தர்மத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கிஞ்சித்தளவும் பின்பற்றுகிறார்களோ, அப்பேற்பட்டவர்கள் நிச்சயமாக சாஸ்திரம் சொல்லுகின்ற அத்தனை பலன்களையும் அவர்கள் அடைகிறார்கள். அதுல முதல் தர்மா, பாகவத தர்மத்துல முதல் தர்மா, காயத்தினாலோ வாக்கினாலோ மனதினாலோ இந்திரியத்தினாலோ புத்தியினாலோ சித்தத்தினாலோ அகங்காரத்தினாலோ அல்லது சுபாவத்தினாலோ விதவிதமான தர்மத்தை பின்பற்றுகிறோம் அல்லவா? விதிக்கப்பட்ட தர்மங்கள், விளக்கப்பட வேண்டிய தர்மங்கள், இப்படி விதவிதமான தர்மங்கள் சொல்லப்படுகின்றது அல்லவா? அத்தனை தர்மங்களையும் யார் ஒருவர் பரமாத்மாவுக்காக என்று அர்ப்பணம் செய்துவிட்டு செய்கின்றார். நாராயணாய இதி சமர்ப்பயே, நாராயணாய இதி சமர்ப்பயே, நாராயணனுக்கு என்று யார் அத்தனை கர்மங்களையும் அர்ப்பணம் செய்கிறார்களோ, உடலால், வாக்கால், மனதால், இந்திரியத்தால், புத்தியால், அகங்காரத்தால், வாசனைகளால், தர்மமோ அதர்மமோ என்ன வேணா இருக்கட்டும், அத்தனை கர்மங்களையும் யத்யத் சகலம் கர்ம கரோதி நாராயணாய இதி சமர்ப்பயே, நாராயணனுக்காக என்று செய்தல். அப்படி யார் செய்கிறார்களோ அப்பேற்பட்டவர்கள் எந்த வகையிலும்
இந்த உலகத்தினாலே கொடுக்கக்கூடிய, உடலினாலே கொடுக்கக்கூடிய, அறிவினாலே கொடுக்கக்கூடிய இடையூறுகளால் பாதிப்பை அடைவது இல்லை. கர்மத்தினாலே வரக்கூடிய நன்மை தீமைகள் அவர்களை தொடுவது இல்லை. அவர்களுடைய மனதிலே அந்த கர்மத்திற்கு உண்டான செயல்பாட்டுக்கு பிறகு வரக்கூடிய அதிர்வுகள் இருக்கல்லவா, பலன்கள், நன்மை தீமைன்னு சொல்லக்கூடிய பலன்கள், அந்த பலன்கள் அவர்களை எவ்வகையிலும் காயப்படுத்துவதில்லை, மோகிக்க வைப்பதில்லை. மனமானது தெளிவாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மையிலே வருகிறார்கள். இது முதல் பாகவத தர்மத்துல முதல் தர்மம். இதை செய்யாமல் ஒருவன் இருந்தால், இப்படி வாழாமல் ஒருவன் இருந்தால் எப்படி இருப்பான் இந்த உலகத்துல? அதையும் சொல்றான். பயம் த்விதீயாபி நிவேஷதஹ, பயம் த்விதீயாபி நிவேஷதஹ ஸ்யாத், ஈஷாதபேதஸ்ய விபர்யயோ ஸ்மிருதிஹ, தன்மாயயாதோ புத ஆபஜேதம், பவத்தைக ஏஷம் குருதேவதாத்மா. இறைவனை சிந்திக்காமல், இறைவனுக்கு அர்ப்பணம் என்கின்ற பாவம் இல்லாமல் யார் ஒருவனுடைய உள்ளமானது ஈஷாத், ஈஷாத் இறைவனிடத்திலே, அபேதஸ்ய தன்மாயையா ஈஸ்வரனிடத்திலே பாராமுகமாக இறைவனை சிந்திக்கக்கூடிய எண்ணம் இல்லாதவனாய், தான் தன்னுடைய சுபாவத்திற்கு ஏற்ப, தன்னுடைய அகங்காரத்திற்கு ஏற்ப விருப்பு வெறுப்பு கொண்டு உடலால், வாக்கால், மனதால், இந்திரியத்தால், அறிவால், புத்தியால் யாரொருத்தன் தனக்குத்தானே கர்மங்களை சமைத்துக் கொண்டே இருக்கிறானோ, அப்பேற்பட்டவனுக்கு தத் மாயையா பகவானுடைய மாயையானது அவர்களை வலிமையாக பற்றி கொண்டிருக்கிறது. இந்த மாயையினுடைய பிடியிலே இவர்கள் வந்து விடுகிறார்கள். மாயையினுடைய பிடியில வந்து விட்டார்கள் என்பதற்கு என்ன பிரமாணம்? அஸ்மிருதி, பகவானை பற்றின ஸ்மரணை என்பது அவர்களுக்கு வருவதே இல்லை. ஸ்மிருதி, அஸ்மிருதி, பகவானை பற்றின நினைவு அவர்களுக்கு வருவதே கிடையாது. ஏன்னா தன்னை நினைக்கும் போது, தான் செய்ய வேண்டிய கர்மங்களை நினைக்கும் போது, அதனால் வரக்கூடிய பலனை நினைக்கும் போது, அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி சிந்திக்கும் போது, தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரமாத்மாவை எப்படி நினைக்கணும் தோணும்? அந்த மாயை என்ன பண்றதுன்னா, பகவானிடத்திலிருந்து என்னை ரொம்ப தூரம் பிரித்து பகவானை நினைக்க விடாமல், முதல் தடை அதுதான், முதல் தண்டனையும் அதுதான். இறைவனை நினைக்க விடாமல் முதல்ல செய்து விடுகிறது. இவ்வளவு பெரிய வழி பாருங்க. யாரை நினைத்தால் எல்லாம் கிடைக்குமோ அவரை நினையாமை, எதை நினைத்தால் எல்லாம் என்னை விட்டு போய்விடுமோ அதையே நினைத்து கொண்டிருந்தார். இது முதல் தடை. அஸ்மிருதி, பகவானுடைய மாயை என்னை சிந்திக்க விடாமல் முதல்ல இறைவனை பற்றின நினைவு இல்லாமல் என்னை ஆக்கி விடுகிறது. இது தவறு கிடையாது. இறைவனை பற்றின நினைவு இல்லை என்றால் தவறு இல்லை. ஆனால் அடுத்த ஒரு பெரிய தோஷம் வருது. அது என்னடான்னா, விபர்யயோகோ நிவேஷதா, விபரீதமான எண்ணத்திலே கொண்டு போய் என்னை தள்ளி,
விபர்யயः நிவேஷதः. எது நான் அல்லவோ அதுல நான் என்கின்ற எண்ணத்தை செய்வதுதான் விபரீத பாவம். எது நான் அல்லவோ, எது உண்மை அல்லவோ அதிடத்திலே நான் என்கின்ற எண்ணமும் அதுதான் சத்தியம் என்கின்ற எண்ணமும் தான் விபரீத பாவம். அதனால்தான் திருமூலர் சொல்றார் அவருடைய திருமந்திரத்துல, மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. நம்ம அதை தான் தமிழ்ல நம்முடைய சித்தர்கள்லாம் நிறைய வேதாந்தத்தை பழமொழியா சொல்லிட்டு போயிட்டாங்க. கல்லை கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கல்லை காணும். கல்லால் வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய யானை அல்லது கல்லால் வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய, கல்லிலே வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாய். இப்ப கல்லிலே வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாயை பார்த்தால் அங்கே கல் தெரிவது இல்லை. கல்லை பார்த்தால் நாய் அங்கே இல்லை. இப்போ நாய் என்பது அங்கு உண்மையிலே இல்லை. நான் நாயை அந்த கல்லிடத்திலே ஏற்றி பார்க்கிறேன். அதுதான் விபரீத ஞானம், விபர்யய பாவம். கல்லிடத்திலே நாயை ஏற்றி உண்மை என்று பார்த்தோம். அங்கு உண்மையிலேயே நாயும் இல்லை, நாய்க்குண்டான எந்த லட்சணமும் அங்கே இல்லை. பின்ன நான் பார்க்கிறேனே, அப்போ அங்கே இல்லாததை இருப்பதாக பார்ப்பதற்கு என்னுடைய எண்ணம் தான் காரணம். அப்ப எண்ணத்துல இந்த நாய் என்கின்ற பாவம் வந்துவிட்டது. அதான் விபரீத பாவம். என்னிடத்திலே நாய் தெரிகிறது, அங்கே நாய் இல்லை. பாருங்கள், என்னிடத்திலே நாய் என்கின்ற எண்ணம், அங்கே நாய் இல்லை. இல்லாத நாயிடத்திலே இருந்து எனக்கு என்ன வருகிறது? நாயினால் எனக்கு என்னென்னலாம் அதிர்வுகள் வருமோ அந்த அதிர்வுலாம் என்கிட்ட இருக்கு. அங்கு உண்மையிலேயே நாயும் இல்லை, நாயினாலே ஏற்படக்கூடிய எந்த விளைவுகளும் அங்கே இல்லை. ஆனால் நான் அதை உணர்கிறேன். இதான் விபரீத பாவம். நாயும் இல்லை, நாயினால் வரக்கூடிய அதிர்வுகளும் இல்லை. ஆனா அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நாய் சத்தியம், நாய் இல்லாத நாய் இருப்பதாக ஏற்றி வச்சுட்டேன். அது சத்தியம் வேற வாதாடுகிறேன். அதே போல ஆத்மாவை மறந்து விட்டு நினைப்பதே இல்லை. இப்போ அனாத்மாவை விபரீயமான பாவத்துல நான் இப்ப என்ன எடுத்துறான்னா, சுபாவத்தோட இணைந்து நான் தான் இந்த சுபாவம் உடையவன் அப்படின்னு முக்குணத்தோட வாசனையோட போய் ஒட்டிக்கொள்கிறேன். மனதுடன் ஒட்டிக்கொள்கிறேன். காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரத்தோட ஒட்டிக்கொண்டு அதுதான் சத்தியம், அதுதான் உண்மையானது, அதுதான் நான் என்கின்ற எண்ணம் உடையவனாக ஆகிவிடுகிறேன். இந்த விபரீதமான எண்ணம் என்னிடத்துல எப்பொழுது தோன்றுகிறதோ அதிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய அதிர்வு, தவிர்க்க முடியாத அதிர்வு பயா, பயம். எதனால வந்தது? த்விதீய அபினிவேஷா பயா. தேகம் நான் வேற, தேகம் வேற, நான் வேற, மனது வேற.
நான் வேறே, அகங்காரம் வேறே, நான் வேற, உலகம் வேறே அப்படின்னு இந்த வேற்றுமை த்விதீய பாவமானது எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுது அந்த அபிமானத்தினாலே, தேக அபிமானம், அகங்கார அபிமானம், குண அபிமானம், இதன்பால் கொண்ட அபிமானத்தினால நம்மிடத்திலே தவிர்க்க முடியாத ஒரு பாவம் பயம். இப்ப நாம் இந்த பயத்தை மனதிலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் கழிக்கிறோம். இந்த விபரீத பாவத்தினால உண்டான விளைவு பயம். இந்த பயம் நம்மிடத்திலிருந்து நீங்க போறது இல்லை. எதுவரை? இறைவனை நினையாதவரை, விபரீத பாவம் போகாதவரை. இறைவனை நினையாதவரை, விபரீத பாவம் போகாதவரை. விபரீத பாவம் போகாமல் அனாத்மாவை சத்தியம் என்று நினைக்கின்ற வரை பயம் நம்மை விட்டு போகப் போவதில்லை. இது நம்ம விட்டு போகணும்னா என்ன செய்யணுமா? இரண்டாவது உபாயம் கொடுக்கிறார். முதல் உபாயம், இறைவனுக்காக அத்தனை கர்மத்தையும் செய்கிறேன். அத்தனை கர்மத்தையும் இறைவனுக்காக செய்கிறேன். இப்ப இரண்டாவது உபாயம் கொடுக்கிறார். எப்பொழுது இந்த விபரீய பாவம் இருக்கிறதோ அதுவரைக்கும் இறைவனை நான் மறந்திருப்பேன். விபரீயமாக நினைக்கக்கூடிய தேகத்தை ஆத்மாவிடத்திலிருந்து வேறுபடுத்தி அந்த வேறுபாட்டினாலே உண்டான பய உணர்வோடையே நான் வாழ்வேன். இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன உபாயம்? கவி சொல்றார் நிமி சக்கரவர்த்தி இடத்திலே, புதஹா அறிவு உள்ளவன், அறிவு உள்ளவன். புதஹா அறிவு படைத்தவர்கள் இந்த சாதனத்தை முறையாக மேற்கொள்ள வேண்டும். என்ன சாதனம்? குரு தேவ ஆத்மா, குருதேவ ஆத்மா, குருதேவதா ஆத்மா இதி ஏகயா பக்தியா. குருவே கடவுள் என்று பாவித்து, ஏகயா பக்தியா, குருவே கடவுள் என்று பாவித்தவனாய். முக்கியமான சாதனம். குரு தேவதா ஆத்மா, குருவே தெய்வம் என்று ஆத்மா என்றும் பாவித்து, தெய்வம் என்றும் தேவதா ஆத்மா இதி பாவையே, தெய்வம் என்றும் ஆத்மா என்றும் பாவித்து, ஏகயா பக்தியா அவரிடத்துல ஏகாந்த பக்தி உடையவனாய், அவரிடத்துல ஏகாந்தமான பக்தி உடையவனாய். தம் ஈஷம் ஆபஜேத், அந்த ஈஸ்வரனை, அந்த சாக்ஷாத் நாராயணனை என்ன செய்யணுமா? ஆபஜேத், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவனாய், நிஷ்காமியமான பக்தியுடன் கூடியவனாய் அவரை நான் பஜிக்க வேண்டும். இது இரண்டாவது பாகவத தர்ம சாதனம். பகவானை நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமியமான பாவத்துடன் கூடியவனாய் நான் தியானித்தல். அதற்கு எனக்கு யார் வழிகாட்டுறா? குருவை நான் தேவனாகவும் குருவை ஈஸ்வரனாகவும் நான் கருதி
ஏகாந்தமான பக்தியுடன் கூடியவனாய் குருவுக்கும் நான் பூஜை செய்தல், இறைவனுக்கும் நான் பூஜை செய்தல். இது இரண்டாவது சாதனம். அப்ப இங்க நமக்கு ஏன் பக்தி வேணும் அப்படின்னா, நித்தியத்துவத்திலிருந்து நித்தியத்துவத்துக்கு வருவதற்கு, விபரியமான எண்ண அலையிலிருந்து வேற்றுமை உணர்விலிருந்து வேற்றுமை அற்ற தன்மைக்கு வருவதற்கு பக்தி என்பது சாதனம். வேற்றுமை உடைய மனதை வேற்றுமை அற்றதாக ஆக்குவதற்கு பக்தி. இரண்டாவது, வேற்றுமையிலிருந்து வேற்றுமை அற்ற நிலைக்கு மனம் வந்து வேற்றுமையே இல்லாத இறைவனையே ஏகாந்தமான மனோநிலையிலே இறைவனை மறவாமல் இருப்பதற்கு பக்தி. பக்தி இறைவனை நினைப்பதற்கும் வேறுபாட்டினுடைய நிலையிலிருந்து மனதை விடுவிப்பதற்கும் பக்தி என்பது சாதனம். இது செஞ்சா என்ன லாபம்? வேற்றுமை உணர்வு போக போக பயம் நீங்கி போகிறது, அபயத்துக்கு வருகிறோம். இறைவனை முழுமையாக ஸ்மரிப்பதனாலே ஆனந்தம். அப்போ வேற்றுமையினாலே பயம், பயத்தினாலே சோகம். சோகம் நீங்குதல் என்பது முதல் லாபம் பக்தியினால். இறைவனையே சதா நினைத்தல் என்பது ஆத்ம லாபம், ஆனந்தம். அப்போ மனம் அபயத்தையும் அடைகிறது, அமிர்தத்தையும் அடைகிறது. இதை சொல்லிட்டு அடுத்த சாதனத்துக்குள்ள போறார். இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் பகவானுடைய வைபவங்களை பாடிக்கொண்டு பகவானுடைய திரு அவதாரங்களை நினைத்துக் கொண்டு அவருடைய பெயரை உச்சரித்துக் கொண்டு அவருடைய லீலைகளை எல்லாம் பேசிக்கொண்டு காதுகளினாலே கேட்பதின் மூலமாக, பாடுவதின் மூலமாக, பேசுவதின் மூலமாக அந்த சிந்தனையோடையே வாழக்கூடியவர்களாய். ரொம்ப அழகான பாடல், அந்த பாடலை சொல்றேன் கேளு, நல்லா இருக்கும். ஸ்ருண்வன் சுபத்ராணி ரதாங்குபானேஹே ஜன்மானி கர்மாணி சயானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜ்யோ விரச்சேத சங்கஹ. சுபத்ராணி ஸ்ருண்வன். சுபத்ராணி, காதுகளுக்கும் மனதுக்கும் மங்களத்தை கொடுக்கக்கூடிய பகவானுடைய வைபவங்களை என்ன செய்யணுமா? ஸ்ருண்வன், கேட்க வேண்டும். சதா கேட்டுக்கொண்டே இருத்தல், பாடிக்கொண்டே இருத்தல், பேசிக்கொண்டே இருத்தல். அவருடைய கர்மங்கள், அவருடைய ஜென்மம் எல்லாவற்றையும் பாடிக்கொண்டே, பேசிக்கொண்டே, ஆடிக்கொண்டே இந்த உலகத்துல எப்படி வாழணுமா அவர் சொல்றார். அசங்கா விசாரே. இது பாகவத தர்மத்துல 3வது லட்சணம், கவி சொல்லக்கூடிய லட்சணம். அசங்கா விசாரே, எந்த பற்றுதலும் இல்லாதவனாய், பற்றற்றவனாக இந்த உலகத்திலே வாழுதல். ஏண்டான்னா மனதனுடைய இயல்பு ஒன்றை சார்ந்தே இருப்பது. இப்போ மனம் ஆழமாக இறைவனுடைய வைபவங்களை பற்ற பற்ற
மனம் இந்த விபரியமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களிடத்திலிருந்து பற்றை விலக்கிக் கொள்ளும், தானாக விலக்கிக் கொள்ளும், விடுவித்துக் கொள்ளும். நம்ம கஷ்டப்படணும் அவசியமே இல்லை. தானா நம்மை விட்டு அந்த எண்ண அலைகள் போவதை பார்க்கலாம். அதனால் கிடைத்த அந்த பயம், அழுத்தங்கள் போவதை பார்க்கலாம். இந்த முறையிலே கவி தன்னுடைய அறிவை, பாகவத தர்மத்தை பற்றியெல்லாம் நிமிச்சக்கரவர்த்தியிலே சொல்றார். நாளை காலை மறுபடியும் விரிவா பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.